பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்பதாக. உண்மையுள்ளவன், ஃபெய்த்ஃபுல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்விலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். சாலமோனின் தகப்பன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே இரட்சியும். பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்பதாக. இன்றும் குடும்ப உறவிலும் ஊழிய பாதையிலும் உண்மையாய் இருப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்தே காணப்படுகிறது. தாவீதின் மகன் சாலமோனும் சொல்லுகிறான், மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்பதாக. மோசே உண்மையுள்ளவன் என்று தேவனே சாட்சி பகர்ந்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய காரியமாய் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். அப்பொழுது மோசே அவர்களுக்கு எதிர்வினையாக பேசவில்லை, மாறாக தேவன் மோசேயின் பட்சத்திலிருந்து ஆரோன் மற்றும் மிரியாமுக்கு விரோதமாக பேசினார். அவர்கள் இருவரும் மோசேக்கு விரோதமாய் பேசியதை கர்த்தர் கேட்டார் என்று வசனம் கூறுகிறது. இன்றும் யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ அதை கர்த்தர் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டும் தன்னுடைய கரத்தை கட்டி கொண்டும் இருக்க மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவார். ஆண்டவர் சொன்னார், நான் தீர்க்கதரிசிகளோடு பேச வேண்டுமானால் அவர்களோடு சொப்பனம் தரிசனத்தின் மூலம் பேசுவேன். ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவன். அவனின் தாசன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று சொன்னான். ஏன் மோசேக்கு இவ்வளவு பெரிய சிலாக்கியம்? ஏன் ஆண்டவர் மோசேயிடம் நேரடியாகவும் முகமுகமாகவும் பேசினார்? காரணம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவரிடம் சாட்சி பெற்றான். அவன் உண்மையுள்ள பாத்திரமாக ஜீவித்தான். புதிய ஏற்பாட்டிலும் அவன் உண்மையுள்ளவன் என்று மீண்டும் ஆவியானவர் எழுதி வைக்க மறக்கவில்லை. எபிரேயர் 3:5 கூறுகிறது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்பதாக. இந்த வார்த்தைகளை எல்லாம் பாருங்கள். மோசே உண்மையுள்ளவன், எங்கும் உண்மையுள்ளவன், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வெளிப்புறமாக அல்ல, அங்கும் இங்கும் என்றல்ல, எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். இப்போதைக்கு மாத்திரமல்ல, எதிர்கால நோக்கிலும் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவ்வளவாய் அவன் தேவனோடு நெருக்கமாயிருந்தான். மோசே எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல நாமும் எங்கும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாயிருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்பதாக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கர்த்ததாமே கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்கும் போது இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.